தங்கத்தை அடகு வைக்கணும்னா ஏன் எல்லாரும் இந்தியன் பேங்க்குக்கு ஓடுறாங்க? ஸ்டேட் பேங்க் இருக்கு, கனரா பேங்க் இருக்கு, ஏன் ஊருக்கு முளைச்சிருக்கிற தனியார் நிதி நிறுவனங்கள் கூட இருக்கு. ஆனா மக்கள் கூட்டம் மட்டும் ஏன் இந்தியன் பேங்க் வாசல்ல விடியற்காலையிலேயே நிக்குது? மற்ற பேங்க்ல உங்க நகையோட மதிப்புல 75% தான் கடன் கிடைக்கும்னா இங்க மட்டும் எப்படி 85% வரைக்கும் தர்றாங்க? அதுவும் வெறும் 7% வட்டியில. இந்த வீடியோவோட முடிவில் இந்தியன் பேங்க்ல இருக்கிற அந்த டோக்கன் ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சிக்காம நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒரு நாள் நேரமும் வேலையும் வீணாகும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், தனியார் அடகு கடைகளில் அல்லது மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்களில் தான் அதிக பணம் தருவாங்கன்னு நினைப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. அங்கே அதிக பணம் கொடுத்தாலும் வட்டி உங்கள் கழுத்தை நெரிக்கும். ஒரு கட்டத்தில் அசலை விட வட்டி அதிகமாகி உங்கள் குடும்ப நகையை நீங்கள் இழக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் இங்கே தான் இந்தியன் வங்கி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பொதுத்துறை வங்கி தனியார் நிறுவனங்களை விட அதிக பணம் தருதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நகையோட சந்தை மதிப்புல 85% வரைக்கும் இவங்க கடன் வழங்குறாங்க. 1 கிராமுக்கு 9,000 ரூபாய்க்கு மேல மதிப்பீடு செஞ்சு கடன் தரதுனால தான் நடுத்தர மக்களோட முதல் சாய்ஸா இந்தியன் வங்கி இருக்கு. இந்தியன் பேங்க்ல இருக்கிறதுலயே ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆதவ் அக்ரிகோல்டு. விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வெறும் 7% வட்டியில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, வெளியே 24% வட்டி கட்டுற இடத்துல இங்கே வெறும் 7%. அது மட்டும் இல்லாமல் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான சிக்கலான ஆவணங்களும் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் இந்த அக்ரி லோனை வாங்க முடியும். சரி, நான் விவசாயி இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. சாதாரண மக்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் MSME கோல்டு லோன் இருக்கு. இதில் 8.7% வட்டி விகிதத்தில் நீங்கள் கடன் பெற முடியும். மற்ற பேங்க்கு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டி விகிதம் ரொம்பவே போட்டித்தன்மை வாய்ந்தது. நகை கடன் வாங்கணும்னா பெரிய பெரிய ஃபைல் எடுத்துகிட்டு போகணுமா? கண்டிப்பாக இல்லை. இங்கே சிபில் ஸ்கோர் சிக்கலோ இல்லை வருமான வரி சான்றிதழ் ITR தேவையோ கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்தால் போதும். ஆனால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாதுகாப்பு. இந்தியன் வங்கி ஒரு அரசு வங்கி. இங்கே இருக்கிற ஸ்ட்ராங் ரூம் வசதி ரொம்பவே பலமானது. தனியார் கடைகளில் நிலவர அந்த ஏமாற்று வேலைகளோ இல்லை நகையை மாற்றிடுவாங்களோங்கிற பயமோ இங்கே தேவையே இல்லை. உங்கள் நகை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குமோ அவ்வளவு பாதுகாப்பாக இங்கே இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்தியன் பேங்க்குக்கு போகிறவங்க ஏன் விடியற்காலையிலேயே போகிறாங்கன்னு. இதோ அந்த ரகசியம். இந்தியன் பேங்க்ல ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு நகை மதிப்பீட்டாளர் இருப்பார். அவர் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 20 லோன் அப்ளிகேஷன்களை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு நகையையும் செக் பண்ணி லோன் சாங்ஷன் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். அதனால தான் பேங்க்ல டோக்கன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் 11 மணிக்கு போனீங்கன்னா அன்னைக்கு 20 டோக்கன் முடிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் அடுத்த நாள் தான் வர வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் லோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா காலையில் பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் டோக்கன் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அதே போல் இங்கே இருக்கிற இன்னொரு பெரிய வசதி புல்லட் பேமெண்ட். அதாவது வட்டியையும் அசலையும் மாதம் கட்டணும்னு அவசியம் இல்லை. 12 மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாக கட்டிக்கலாம். இது விவசாயிகளுக்கும் சிறு வணிகர்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிற இந்தியன் வங்கி நம்ம தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் இருக்குது. பல தலைமுறைகளாக நம்ம ஊர் மக்கள் இந்த வங்கியை ஒரு குடும்ப வங்கி மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் அவங்கள முன்னிலையில் வச்சிருக்கு. சரி நண்பர்களே, நீங்கள் உங்கள் நகையை எங்கே அடகு வச்சிருக்கீங்க? இந்தியன் பேங்க்ல உங்களுக்கு கிடைத்த அனுபவம் எப்படி இருந்தது? அல்லது வேற ஏதாவது பேங்க்ல இதை விட பெட்டரான ஸ்கீம் இருக்கா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 4 பேருக்கு அது உதவியா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சக்சர். நன்றி, வணக்கம்.